என் அன்பு ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். குரு பெயர்ச்சி குரு பெயர்ச்சின்னுவாங்க. உற்சாகம் தரும் குரு பெயர்ச்சி. உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய குரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் கடகத்துக்கு வரார். கேதுவோடு சேரப்போகிறார். அப்போ எனக்கு எப்படி சார் இருக்கும்? எல்லாருக்கும் ஒரு ஆசை தானேங்க. குரு பெயர்ச்சி வந்தால் கல்யாணம் நடக்குமா, வீடு கட்டலாமா, குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகுமாவா? இப்போ சனீஸ்வரர்னாலே ஒரு பயம். குரு சுபர், சுபத்தை தருவாரா? அதை சொல்றது தானே இந்த குரு பெயர்ச்சி. உற்சாகம் தரும் உச்ச குரு எப்படிப்பட்ட பலன் தருவார் அப்படிங்கிறத 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்களோடு சொல்லியிருக்கேன். வாங்க அத்தனை பேரும் அதை பார்ப்போம். உற்சாகம் தரக்கூடிய உச்ச குரு தரக்கூடிய பலன் மேஷராசிக்கு எப்படிங்க இருக்கும்? உற்சாக பலன் வேணும். உச்ச குரு இல்லை. அப்போ பணம் தரும், பட்டம் தரும், பதவி தரும்னா உற்சாகமாக எது இருக்கும் ஒரு மனுஷனுக்கு? பணம் தான், நல்ல வேலை. இதை எல்லாத்த விட படிப்பில் உங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் வேணும்ல. வேலை செய்கிற இடத்துல ரெக்கக்னேஷன் வேணும், வியாபாரம் பண்ணுற இடத்துல ஒரு ரெக்கக்னேஷன் வேணும். நான் நல்லா படிப்பேன் சார், நான் நல்லா வேலை செய்வேன் சார்னா சொன்னால் என்ன பிரயோஜனம்? எதிர்மறையான சுப பலன் கிடைக்கிறது உற்சாகம் தருவதற்கு எது? பணம். விட்டமின் பா வேணும். அந்த விட்டமின் பா இல்லாமல் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா நல்லா இருக்குமா? அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி நல்ல விட்டமின் பா வரும், உற்சாகம் வரும், தெம்பு தைரியம் எல்லாம் வரும். நான் வேறு இடத்துல போய் வேலை செய்ய போகிறேன் சார், வேலை கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டாலும் சரி, அந்த ஊர் பாலிசி பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது சார். நான் ஒரு மாதம் அங்கே போய் இப்போ தான் விசாவே நிறைய கண்ட்ரிஸ் தேவையில்லைன்றாங்களே, அந்த மாதிரி கண்ட்ரியில் நான் போய் ட்ரை பண்ணட்டுமா சார்? பண்ணுங்கள். வேலை கிடைக்குமா சார்? கிடைக்கும். ஏற்கனவே இருக்கிற வேலையை விட்டுட்டு போகட்டுமா சார்? வேலையை விட்டு போக வேண்டாம். இருக்கிற வேலையை வச்சுங்க, ட்ரை பண்ணுங்க. எப்பவுமே ஒரு வேலையை விடுறது ஈஸி, கிடைக்கிறது கஷ்டம். இதை பிடிச்சிக்கிட்டு அதை இன்னொரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியை பிடிங்க. அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, அந்த குரு பெயர்ச்சியில் இடமாற்றம் வரும், ரெக்கக்னேஷன் வரும். அது மனசுக்கு தைரியமும் தெம்பும் கொடுக்கும். அதனால் என்ன பண்ணுவீங்க? கல்யாணம் பண்ணுவீங்க. கல்யாணம் பண்ணவங்க ஒரு நல்ல குழந்தை பாக்கியம், வம்ச விருத்தி கிடைக்கும். வியாபாரத்தில் நிறைய லாபம் வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, இன்னொரு பார்ட்னர்ஷிப்பில் வேறு ஏதாவது சைட் பிஸ்னஸ் பண்ணலாமா? உங்களுக்கு அந்த கோபம் ஜாஸ்தி. ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட், நான் கரெக்டாக இருக்கேன், அதனால் உங்களுக்கு அது ஒத்து வருமானு பார்த்துங்க. அதே நேரத்தில் குடும்பத்தில் குற்றம் பார்த்தா சுற்றம் இல்லை, என்னால் விட்டு கொடுத்து போங்க, பொறுமையாக போங்க. மேஷராசிக்கு சகல விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்கள் வீட்டுக்கு தேடி வரும். நெக்லிஜென்ஸ் பண்ணாதீங்க. எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மனோபாவத்தில் படிக்கிற பசங்க கரெக்ஷன் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த இடம் கொடுத்துடாதீங்க. ஸ்டெப்ஸ் போடுங்க. வெறும் மார்க் கொண்டு நான் இது வரமாட்டேங்குது சார்ன்னு சொல்லாதீங்க. அதில் என்ன தப்பு பண்ணீங்க சார்? ஆன்சர் கரெக்டாக இருக்குது சார். ஸ்டெப்ஸ் இருந்தால் மார்க் போட போகிறாங்க. ஆன்சர் கரெக்டு. அதே மாதிரி தான் மேஷராசிக்காரர்களுக்கு கூட ஸ்டெப்ஸு கரெக்டாக இருந்தால் உற்சாகமான குரு பெயர்ச்சியாக இருக்கும், தெளிவான குரு பெயர்ச்சியாக இருக்கும். உச்சம் பெற்ற குரு உற்சாகத்தை தரப்போகிறார். இதுக்கு நல்ல பலன் கிடைக்கணும்னா என்ன பண்ணோம்? திருச்செந்தூர் முருகனை பார்த்துட்டு, அவரை பார்த்தாலே ஒரு ஸ்பிரிட்டு தானே சார். என்னால் முடியும் சார். கண்டிப்பாக அவன் ரெக்கக்னைஸ் பண்ணான்னா பண்ணாட்டி என்ன, எனக்கு என் முருகன் இருக்கார் அப்படிங்கிற அந்த மனோதைரியத்தை கொடுப்பது தானே ஓம் சரவண பவா. கடற்கரையில் குளிச்சுட்டு, நாழி கிணறுல குளிச்சுட்டு, முருகனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு, பன்னீர் விபூதி தினமும் பூசிக்கிட்டு முருகா அப்படின்னு வச்சிங்கனாலே உற்சாகமும் வெற்றியும் உங்கள் வீடு வந்து சேரும். புஷ்கரம் அப்படின்னு அந்த ஒவ்வொரு காலகட்டத்தில் குரு மாறும்போது, ஒவ்வொரு ராசிக்கு போகும்போது ஒவ்வொரு புண்ணிய நதியில் போய் குரு இருக்கிறதா ஒரு ஐதீகம். அந்த மாதிரி கடகத்துக்கு குரு போகும்போது புஷ்கரம் எங்கேப்பா அப்படின்னா யமுனா நதியில். இந்த யமுனா நதியில் இந்த வருஷம் நம்ம தீர்த்தம் ஆடினா மகா புண்ணியம். உச்சம் பெற்ற குருவனுடைய முழு பலனும் நமக்கு வந்து சேரும். நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க,
அங்கே போய் இந்த பரிகாரம் பண்ணுங்க, ஆலங்குடி போங்க, திருச்செந்தூர் போங்க அப்படின்னு அந்தந்த பரிகாரம் எவ்வளோ. ஆனால் பிரபஞ்சத்துக்கே மிகப்பெரிய லாபத்தையும் சந்தோஷத்தையும் சுபர் இல்லையா, குருனாலே சுபர். சுபர் அப்படின்போது என்ன நமக்கு ஏற்படும்? கல்யாணம் பண்ணுறது, குழந்தைங்க பெற்றுக்கிறது, வீடு வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறது, நிறைய பணம் சம்பாதிக்கிறது, கடன் தீர்றது, வியாதிகள் போகிறது, மருத்துவ செலவு குறையிறது. இப்படி சுப பலன் தானே. அதனால தானே அந்த குரு பெயர்ச்சி அப்படின்னாலே ஒரு உத்வேகத்தோடு நம்ம டிவியில் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம். என் ராசிக்கு எப்படி சார் இருக்குன்னு பார்க்குறோம். இந்த யமுனை நதியில் தீர்த்தம் ஆடிட்டு புஷ்கரம் நம்ம இந்த ஆண்டு வந்து குரு பெயர்ச்சியை கொண்டாடினோம் அப்படின்னா இந்த வருஷம் முழுவதுமே சுப பலன் அதிகமாக இருக்கும். குரு யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டார் சார். அவர் கெடுதல் செய்ய தெரியாது, நல்லது தான் செய்வார். அதே நேரத்தில் எல்லாருக்கும் திருமண வாழ்க்கையும் குழந்தை பாக்கியமும், வீடு கட்டலாம், வாகனங்கள் வாங்கலாம் அப்படின்னா என்ன உங்களுக்கு கிடைக்கும்? வருமானம் வரப்போகுதுன்னு தெரியுது. வேலைவாய்ப்பு கிடைக்குமா சார்? யூஎஸ் சுத்தமாக மூடிட்டானே சார், எங்களுக்கு விசா கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும். அந்த நாடு இல்லைன்னா இன்னொரு நாட்டுக்கு போகிறோம். புதுசாக எதுனா தொழில் பண்ணுறவங்களுக்கு கூட இது நல்லாயிருக்கும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு இது ஒரு நல்ல நல்ல புது புது படிப்பு, லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் நிறைய இன்னோவேஷன், அதில் வந்து மேற்படிப்பு. அதே மாதிரி நீட் எக்ஸாம் பண்ணுறவங்க வந்து எம்டி பண்ணுறவங்க புது விதமான படிப்புக்கு தயாராகுங்க. அது ஏஐன்னு நீங்கள் சொல்லலாம். ஏஐயை விட இன்னும் அதிக டெக்னாலஜி உள்ள படிப்புகள்லாம் வரப்போகுது. ஒரு பொருளாதார வளர்ச்சியும் இருக்கும், பொருளாதார வீழ்ச்சியும் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு வைப்ரண்ட் லெவல் இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு வருமானம் வராமல் இல்லை சார், வருமானம் வருது, ஆனால் நிரந்தரமாக வருமா? அதே நேரத்தில் விரயத்தை கட்டுப்படுத்தலாமா அப்படின்னா அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. இந்த கடக உச்ச குரு அப்படிங்கிறவர் இந்த வருஷம் குரு தான் ராஜா. குரு ராஜாவாக இருந்து உச்சம் பெற்ற குருவாக இருந்து தீர்த்தமாடினால் கேது போய் கலக்கிறார். அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம டிவியில் நம்ம யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா ஞானகாரகன் கேது வந்து கூட இருக்கான் சார் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். யாரும் கேட்கவும் மாட்டேன்றீங்க. அதனால் என்ன சார் இருக்குது, கேது வந்தால் வந்துட்டு போகிறாரு, வரும்போது பார்த்துக்கலாம். கடகராசிக்கு 7ஆம் வீட்டில் மகரத்தில் வந்து ராகு. இந்த ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையை கொடுப்பான். கடகத்துக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே. ராகு கேது சமசப்தம பார்வையாக எப்பவும் இருப்பாங்க. உச்சம் பெற்ற குரு பார்த்தா கூட நவ கிரகங்களில் மிக பலம் பெற்றவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு தான். ஆகவே ராகு வந்து சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். எனக்கு ஏஐ வந்துடுச்சிங்களே சார், அதனால் சாஃப்ட்வேர் படிக்கலாமா, இல்லை கம்முன்னு நான் அக்கௌண்ட்ஸில் போயிட்டுமா சார் அப்படின்னா, ஏஐ வந்தால் கூட சரி, ஒன்றும் பாதிப்புலாம் வராது. நீங்கள் தயவு செஞ்சு அதை மனசில் வச்சுக்கிட்டு பயப்படாதீங்க. நான் இது படிச்சிட்டேன் சார், சாஃப்ட்வேர் படிச்சிட்டேன், ஏஐ அப்டேட் ஆகட்டுமானா அப்டேட் பண்ணிங்க. இன்னைக்கு கூட நாங்கள் ஜோதிடம் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், டெய்லி படிக்கிறோம். அப்டேட் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் இந்த ஏஐ மட்டும் இல்லை, இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்தால் கூட நீங்கள் படிங்க. இந்த ஏஐ வரும்போது வேலை வாய்ப்பு போகுமானா போகாது. இதை விட இன்னும் அதிக வாய்ப்பு உள்ள சந்தர்ப்பங்கள் கூட சூழ்ந்து வரும். இந்த சூழ்ந்து வரும்போது அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கணுன்னா உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணோம். அந்த குரு உங்களுக்கு சந்திரனது வீட்டில் போய் உச்சம் பெறுவது, ஞானகாரகனோட இருப்பது அற்புதமான பலன். ஆன்மீக ரீதியான என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப விசேஷ பலன் தரும். ஞானகாரகனுடைய குரு உச்சம் பெற்று 18 வருடங்களுக்கு ஒரு முறை கேதுவும் 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடகத்தில் குருவும் சேர்றதுங்கிறது அபூர்வ சந்திப்பு. 21 தலைமுறைக்கு நீங்கள் அந்த பிண்டம் கொடுக்கணும். அந்த பிண்டம் கொடுக்குற பாக்கியமே மகாபாக்கியம் சார். பணம் வேணும், பட்டம் வேணும், வீடு வாங்கணும், வசதி வேணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை பண்ணணும், இதெல்லாம் கரெக்டு. ஆனால் இந்த பிண்டம் கொடுக்கறது, மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ஒரு சில அபூர்வ காலங்களில் மூதாதையர்களுக்கு சந்தோஷமும், அதனால் அவங்க வந்து இறைவனிடத்தில் கையேந்துவார்கள்.
என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகள், என்னுடைய பேரன் பேத்தி நல்லா படிக்கணும், அவங்களுக்கு நல்லா வரணும், சந்தோஷமாக இருக்கணும். எப்போ? அவங்களுக்கு அந்த தாகமும் உணவு பிரச்சனையும் இல்லாத இருக்கும்போது. நீங்கள் அந்த பிண்டம் கொடுக்கும்போது 21 தலைமுறைக்கு அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். ஆகவே தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற பொது பலனில் எனக்கு பணம் கிடைக்குமா பட்டம் கிடைக்குமா பார்க்குற நீங்கள் அதுவும் பாருங்கள், நான் வேண்டான்னு சொல்லலை. அதே நேரத்தில் இந்த புண்ணியத்தையும் நீங்கள் சார் நான் கடகராசி மட்டும்தானா, மேஷ ராசி மட்டும்தானா, 12 ராசியில் ஏதாவது ஒரு ராசியா, நான் இந்த நட்சத்திரமாச்சே, நமக்கு நிறைய சந்தேகத்தெல்லாம் விட்டுருங்க. 27 நட்சத்திரம் 12 ராசிக்காரர்களும் நான் சொன்ன அந்த பலன் செஞ்சீங்கன்னா இதுவே ஒரு மிகப்பெரிய பரிகாரம். பக்கத்துலேயே டெல்லியில் யமுனையில் குளிச்சுட்டு வாங்க. அந்த குளியலுங்கிறது புஷ்கரம் அப்படிங்கிற பலன் கிடைக்கும். வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.